والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய ஃபர்லான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வீழ்ந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்கன் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசிய செய்து கொள்கின்றேன். நஸீஹத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எப்படியான ஒரு யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களை ஒரு பக்கம் வைப்போம், முழு உலகமும் விசேஷமாக எங்களுடைய நாட்டுடைய நிலைமையை பொறுத்து அந்நிய மக்கள் கூட இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை, தத்துவத்தை, உண்மையை புரிந்து ஆச்சரியமான அந்நியர்களுடைய நாக்கிலிருந்து கூட ஈமானுடைய வார்த்தைகள் வெளிவருகின்ற ஒரு ஆச்சரியமான காலத்தில் நாம் இருக்கிறோம். ஹதீஸ்களுடைய சுருக்கத்தை எடுத்து இந்த காலத்திற்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்வதாக இருந்தால், எந்த காலத்தை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 சொச்சம் வருடங்களுக்கு முன்னால கண்ணுக்கு முன்னால் பார்ப்பது போன்று வர்ணித்தார்களோ, எந்த காலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ, எந்த காலம் இந்த உலகத்திலே கடைசி மூச்சுகளை விடுகின்ற காலம், அதற்குரிய அடையாளங்களை பட்டியல் போட்டார்களோ, இந்த ஒட்டுமொத்தமான சமாச்சாரத்தையும் 1400 சொச்சம் வருடங்களுக்கு பின்னால் பிறந்த முழு உலகவாழ் மக்களும்
இன்று பார்த்து சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலம். எங்கு பார்த்தாலும் சோதனை. உலமாக்களுக்கு ஒரு திண்டாட்டம் என்ன தெரியுமா? மின்பர் ஏறுகின்ற உலமாக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. காலத்துக்கு தேவையான புத்திமதி சமூகத்துக்கு போய் சேர வேண்டும். மின்பர் மேடை என்கிறது ஒருத்தருடைய லாபத்துக்காகவோ ஏறுகின்றவருடைய லாபத்துக்காகவோ பாவிக்கின்ற மேடை அல்ல. இது ஆச்சரியமான மேடை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே மௌத்து வரைக்கும் யாருக்கும் விட்டு கொடுக்காமல் பாவித்த ஒரு அசித்திரமான ஆச்சரியமான அபூர்வமான மேடை மிம்பர். இன்றைக்கு எங்களுக்கு நடந்திருக்கிற பிரச்சனை என்னவென்றால், எந்த தலைப்பில் ஜும்மாவை அமைத்துக் கொள்வது, எந்த தலைப்பில்? என்ன, நாலா திக்குகளாலும் 8 திசைகளாலும் சமூகத்தை சோதனைகளும் அழிவுகளும் அனர்த்தங்களும் அநியாயங்களும் அழிச்சாட்டியங்களும் வாட்டி வளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். எந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பது? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இருந்தாலும் நிலைமைக்கு தேவையான சில புத்திமதிகள் சமூகத்துக்கு போக வேண்டும். அதனால சில தலைப்புகளை எடுத்திருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தலைப்பின் மூலமாக பேசப்படுகின்ற விடயத்தின் மூலமாக முதலாவது எனக்கு ஹிதாயத்துக்கும் கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன உம்மத்தக்கும் ஹாதிஹி, இந்த ஒரு உம்மத்திக்கிறே, சுப்ஹானல்லாஹ், இந்த உம்மத்திக்கிறே, ஜுஇலத் ஆஃபியத்துஹா ஃபீ அவ்வலிஹா. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்துடைய ஆரோக்கியமான காலம் ஆரம்ப காலம். ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபல் தாபியீன்கள், ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனகும் சும்மல்லதீன யலூனகும் வஸயுஸீபு ஆகிருஹா பலாஉன் வ உமூருன் துன்கிரூனஹா. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்துக்கு ஒரு கடைசி காலம் வரும், கடைசி ஒரு காலம் வரும். பலாய், முசீபத்துகள், தருத்திரியங்கள், பிரச்சனைகள், அழிவுகள், அனர்த்தங்கள், அழிச்சாட்டியங்கள், அந்த நிகழ்வுகளை பார்த்து உங்களுடைய உள்ளம் அதை வெறுக்கும் என்ற ஒரு காலம் வரும் வரைக்கும் இந்த மண்ணுக்கு அழிவு வராது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு அந்த ஹதீஸ்ல வர்ணித்தார்கள் தெரியுமா? ஒரு சோதனை வரும் இந்த உம்மத்துக்கு. அந்த காலத்தில் அந்த உம்மத்து பேசுவார்களாம், ஹாதிஹி முஹ்லிகதி, இதற்கு பின்னால் சமூகத்துக்கு தலை தூக்கவே முடியாது என்று பேசுகின்ற அளவுக்கு சோதனைகள் தலை விரித்து ஆடும் ஆடும். சொல்லிட்டு ரசூல்லா நிப்பாட்டல சொன்னார்கள், சும்ம தன்கஷிஃபு, அந்த சோதனையை அல்லாஹ் இல்லாமலாக்குவான் என்றார்கள். அதுக்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் செய்திடுவான். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்படாதவர்களின் மூலமாக அல்லாஹ் அதை நிவர்த்தி செய்வான். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு ஆச்சரியமான அந்த ஹதீஸை எப்படி முடிக்கிறார்கள் தெரியுமா? இந்த பயங்கரமான சோதனையுடைய கட்டத்திலும் உண்மையான வெற்றியாளர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? யாரு நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய அந்த அமல்களை செய்து உண்மையான ஈமானோடு மௌத்தாக வேண்டும் என்று உறுதி கொள்கிறார்களோ இவர்கள் உண்மையான புத்திசாலிகள் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தைக்குள்ளே நிறைய விளக்கங்கள் இருக்குது. இன்று சோதிக்கப்பட்டிருக்கிறோம் நாடளாவிய ரீதியில். இதற்கு முன்னால் ஏதோ ஒரு பகுதி சோதிக்கப்பட்டது, முழு நாடும் படையெடுத்தது. இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை, யாருக்கு யார் உதவி செய்வது, எந்த பகுதிக்கு எதை செய்வது? முழு நாடும் நாடளாவிய ரீதியில் சோதனையால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்தில் நாம் படிக்க வேண்டிய இந்த ஹதீஸுடைய ஒரு பாடம்
எந்த சோதனை இந்த மண்ணுக்கு மேலால் வரட்டும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு அணுக்கூட அசைவது கிடையாது. ஈமானை விற்குகின்ற வார்த்தைகள் எங்களுடைய நாக்கிலிருந்து வரக்கூடாது. அதிகமா கேட்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த சோதனையோடு நாங்களும் போயிட்டு சேர்ந்திருந்தா நல்லமே. நஊது பில்லாஹ் லா யத்தமன்ன யன்ன அஹதுன் அல் மௌத் இதா நஸல பிஹி மின் துர். இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு சோதனையை நினைத்து பாதிக்கப்பட்டு அவர் நினைக்கிறார் நானும் மௌத்தாக இருக்க வேண்டுமே என்று பேசுவது ஹராம். ஹராம். சமூகத்துக்கு சொல்லப்பட வேண்டும். இதை எந்த அளவுக்கு இன்றைக்கு விளப்பமுள்ளவர்கள் பேசுகிறார்கள் என்றால் பாருங்களே, இப்படியெல்லாம் பேசுகின்ற அளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹைர், கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களை, சொல்ல வருகின்ற விடயம், எந்த காலத்தை ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துடைய கடைசி மூச்சுகள் என்று வர்ணித்தார்களோ அப்படிப்பட்ட சோதனையான காலத்தில் வாழ்கிறோம். சோதிக்கப்படுகிறவர்களை உலமாக்கள் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் 3 சாராராக பிரிக்கிறார்கள். 3 சாரார். கியாமத்து வரைக்கும் இந்த மண்ணுக்கு மேலால் சோதிக்கப்படுகிறவர்களை குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் உலமாக்கள் 3 சாரார்களாக பிரித்திருக்கிறார்கள். முதலாவது சாரார் நபிமார்கள், ரசூல்மார்கள். நபிமார்கள், ரசூல்மார்கள் 1,24,000 நபிமார்களும் இந்த மண்ணுக்கு மேலால் சோதிக்கப்பட்டார்கள். யாரும் தப்பல்ல. நபிமார்கள் சோதிக்கப்பட்டது போன்று இந்த மண்ணுக்கு மேலால் கியாமத்து வரைக்கும் எந்த சமூகமும் சோதிக்கப்பட போவதும் கிடையாது. ஹதீஸ். முதலாவது சாரார். இரண்டாவது சாரார் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், முஃமின்கள். இரண்டாவது சாரார். மூன்றாவது சாரார் அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள். 3 கேட்டகரிக்குள்ளே மனித சமூகத்தை உலமாக்கல் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் சோதிக்கப்படுவார்கள் என்று பிரித்திருக்கிறார்கள். அதிலே ஆச்சரியம் என்ன தெரியுமா? நபிமார்கள் 1,24,000 நபிமார்களும் ஒரே சோதனை அல்ல, தராதரம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த 1,24,000 நபிமார்களையும் 300 லட்சம் ரசூல்மார்களுடைய சோதனை வேறு வேறு. அந்த 300 லட்சம் நபிமார்களையும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்கள், ரசூல்மார்கள் 25. அந்த 25 பேருடைய சோதனை வேறு. அந்த 25 ரசூல்மார்களில் உலுல் அஸம் ஹஜ்ரத் நூஹ், ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் மூசா, ஹஜ்ரத் ஈசா, எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 5 பேரும் ரசூல்மார்களுடைய சோதனை வேறு. அதிலேயும் உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த 5 பெரும் ரசூல்மார்களில் எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோதனை வேறு. சில ரசூல்மார்கள், நபிமார்களை ஏதோ ஒரு சோதனையை கொண்டு அல்லாஹ் சோதிச்சான். ஹஜ்ரத் ஐயூப் என்ற பெயரை கேட்டாவே நோய் மனக்கண் முன்னால் வரும். ஒரு நோயாளி, இந்த உலகத்தில் எவ்வளவு கொடி கட்டி பறக்கின்ற பயங்கரமான நோயாக இருக்கட்டும், அந்த நோயாளி ஹஜ்ரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நோயை மனக்கண் முன்னால் எடுத்து விட்டான். கியாமத்து வரைக்கும் அது போன்ற ஒரு நோயை இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. உடம்புல புழு கொதித்தது. 99 மனைவிமார்கள் விரண்டோடினார்கள். ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள். 3 ரிவாயத், 8 வருஷம், 13 வருஷம் அல்லது 17 வருஷம் அந்த நோயால் சோதிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு சோதனை. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் மூசா ஃபிரௌனால் சோதிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் நும்ரூதால் சோதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு ரசூல்மார்களும் நபிமார்களும் ஏதோ ஒரு சோதனையை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் எங்களுடைய அருமை தூதர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தை எடுத்துக்கொண்ட இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனை சோதனைகளை பட்டியல் போடுவோமோ அத்துணை சோதனைகளுக்கு முகம் கொடுத்த ஒரே உத்தமர்
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் கண்ணியமானவர்களே பிறப்பதற்கு முன்னாலே அனாதையாக சோதிக்கப்பட்டவர்கள். பிறக்கும் போது தகப்பன் கிடையாது. பிறந்து 6 வயதில் தாயை இழந்தார்கள். துள்ளி திரிந்து மடியை தேடுகின்ற அந்த வயதில் பெத்த தாயை இழந்தார்கள் ரசூலுல்லாஹ். 8 வயதில் பாட்டனாரை இழந்தார்கள். 25 வயதில் திருமணம் முடித்தார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவின் மூலமாக 6 குழந்தைகள் அவர்களின் மூலமாக, மாரியத்துல் கிபித்தியாவின் மூலமாக, இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய குழந்தை 7 குழந்தைகளில் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும் போது 6 பேருடைய ரூஹ் பறிக்கப்பட்டது. 6 பேரை அல்லாஹ் வஃபாத்தாக்கினான். ரசூலுல்லாஹ் மக்காவிலே இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துக்கு ஆறுதலாக இந்த மண்ணுக்கு மேலால் வாழ்ந்த ஒரே உத்தமி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரூஹை பறித்து சோதித்தான் அல்லாஹ். எதில் தப்பினார்கள் ரசூலுல்லாஹ்? சொந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். முழு குடும்பத்தையும் துறந்தார்கள். கல்பால் நேசித்த மண்ணை துறந்தார்கள். எத்தனை சித்திரவதை! தாயிஃப்ல பட்ட அடி, சுப்ஹானல்லாஹ். 2 கட்டங்களில் ரத்தம் ஓட்டப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய. ஒன்று தாயிஃப், முழு உடம்பும் தகர்ந்தது. அணிந்திருந்த செருப்போடு ஒட்டுகின்ற அளவுக்கு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணுக்கு மேலால் சிந்தினார்கள் ரத்தம். அந்த செருப்புக்கு கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? இப்னு தகீக் அல்-ஈத் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் ஆச்சரியமான ஒரு விடயத்தை எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மிஅராஜுடைய பயணத்தில் சித்ரத்துல் முன்தஹாவை அடைந்து விட்டார்கள். காயினாத்துடைய போர்டர் இந்த சித்ரத்தில் முன்தஹா, இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. அந்த சித்ரத்துல் முன்தஹாவுக்கு சரிநேராக ஜன்னத்துல் மஅவா. அதை தாண்டி 70,000 திரைகளுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அரிஷ். ஹஜ்ரத் ஜிப்ரீல் கூட பின்வாங்கினார். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்த புராக்கை கூட அல்லாஹ் சித்ராவை தாண்ட அனுமதிக்கல்ல. அரிஷில் இருந்து அறுப்பினான். ரஃப் என்ற விரிப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு. சித்ராவிலே இருந்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை சந்திக்க போகிறார்கள். ஒழுக்கம் கற்பித்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புடைய அர்ஷுக்கு போகிறார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? அணிந்திருந்த செருப்பை கலட்ட எத்தனித்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது. யா ஹபீபி, செருப்போடு வாங்க அர்ஷுக்கு. இந்த உலகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு அல்லாஹ் அழைத்தான் என்ற அந்த ஆச்சரியத்தில், பிரமிப்பில் தன்னை மறந்து தலை தெறிக்க ஓடுகிறார்கள். தூர் சீனா மலை அடிவாரத்துக்கு போய் என்ன செய்தார்கள்? செருப்போடு ஏற பார்த்தார்கள். குர்ஆன் பேசுது, ஃபஹ்லஅ அலைக மூசா அலைஹிஸ்ஸலாம், செருப்பை கலட்டிட்டே இருங்கன்றான் அல்லாஹ். உலகத்தில் அங்க அரிசிக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க, செருப்பை கலட்ட பார்க்கறாங்க, செருப்போடு வாங்கன்றாங்க. இப்னு தகீக் ஈத் ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு செருப்போடு வர சொன்னான் தெரியுமா? அந்த செருப்பு தான் தாயிஃப்ல ரசூலுல்லாஹ்ட முபாரக்கான இரத்தத்தை முத்தமிட்ட செருப்பை அல்லாஹ் தன்னுடைய அரிசிக்கு எடுத்து கண்ணியப்படுத்தினான். சோதனை. எதுல தப்பினார்கள்? உஹதுடைய யுத்தத்தில் சுப்ஹானல்லாஹ் உத்பா இப்னு அபி வக்காஸ் அடித்தான் ஒரு கல்லு. கீழ் நாடியில் பட்டது, உதடு பொளந்தது, பல்லு கலந்து தெரித்தது. அப்துல்லா பின் ஷிஹாப் அல்-ஸுஹ்ரி ஒரு கல் அடித்தான். இடது கண்ணம் 2ஆக பிளந்து முழு தாடியும் இரத்தத்தால் நனைந்தது ரசூலுல்லாஹ். அப்துல்லா இப்னு கமீஆ என்று சொல்லக்கூடிய அயோக்கியன் மேலே இருந்த ஒரு கல் எறிந்தான். அந்த கல்லுடைய அடியுடைய பவர் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இரும்பு கவசம் அணிந்திருந்தார்கள் ரசூலுல்லாஹ். அந்த கல்லு நெற்றியில் வந்து பட்டது. அந்த கல்லுடைய அடியுடைய பவர் அந்த இரும்பு கவசம் 2ஆக பிளந்து அந்த கவசத்திலே இருந்த 2 கம்பி துண்டுகள் மண்டை ஓட்டுக்குள்ளே இறங்கி இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. ரசூலுல்லாஹ் மயங்கி சுருண்டு விழுந்தார்கள். சோதனை. எதுல தப்பினார்கள் ரசூலுல்லாஹ்? உடம்புக்கும் சோதனை, உள்ளத்துக்கும் சோதனை. ஏச்சி பேச்சி பைத்தியக்காரன். சுப்ஹானல்லாஹ்.
சக்கராத்துல கூட ரசூலா சொன்னாங்க, ஆயிஷா அம்மையாரை பார்த்து கடைசி வசியத்தெல்லாம் செஞ்சுட்டு சொன்னாங்க, ஆயிஷா ஞாபகம் இருக்குதா, 3 வருஷத்துக்கு முன்னால ஹைபர்ல ஜெய்னப் என்று சொல்லக்கூடிய ஒரு யஹூதி பெண் எனக்கு ஒரு விருந்தோம்பல் செய்தாலே, அதுல நஞ்சி தோட்டப்பட்ட ஒரு மாமிசத்தை தந்தாள் அல்லவா, அந்த மாமிசத்துடைய ஒரு துளி என்னுடைய தொண்டைக்குள்ளே போனது, அதனுடைய அராபை 3 வருஷமா நான் அனுபவிக்கிறேன் ரசூலுல்லாஹ். சக்கராத்து வரைக்கும் சோதனை. இது நபிமார்கள் ரசூல்மார்கள். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இதிலிருந்து நாம் ஒரு பாடம் எடுக்கணும் கண்ணியமானவர்களே. எத்தனையோ கட்டங்களை சோதிக்கப்பட்டார்கள். ஆனா சோதிக்கப்பட்ட எந்த நபியும் அவர்கள் கையாண்ட யுக்தி என்ன தெரியுமா? 2 பாடத்தை அந்த சோதனையின் மூலமாக எடுத்தார்கள். ஒன்று ஈமான், அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. 2வது கலாக்கத்தினுடைய நம்பிக்கை. அல்லாஹ் நாடாமல் இந்த மண்ணுக்கு மேலால் எதுவும் நடக்க முடியாது. குர்ஆன் என்ன சொல்லுகிறது? ஒரு காய்ந்த மரத்தில் இருந்து ஒரு காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த மண்ணுக்கு மேலால் அந்த இலை கூட விழ முடியாது. ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே சுற்றி வளைத்திருக்கிறார்கள் காஃபிர்கள். வாள் உருவப்பட்டிருக்கிறது. தலையை வெளியே போட்டால் வெள்ளரிக்கா சீவப்படுவது போன்று சீவப்படும். அபூஜஹிலுடைய கட்டளை, முஹம்மதுடைய தலை எனக்கு காலையாகின்ற நேரத்தில் சந்திதானத்தில் வர வேண்டும். தாருன் நதுவாவுக்கு முன்னால் முஹம்மதுடைய தலை இருக்க வேண்டும். பிளான் பண்ணிவிட்டார்கள், சுத்தி வளைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு. என்ன செய்தார்கள் கண்ணியமானவர்களே? தளரவில்லை, நம்பிக்கையை இழக்கவில்லை. முழு நம்பிக்கையையும் அல்லாஹ்வின் மீது எடுத்தார்கள். வீட்டுக்குள்ளே தன்னுடைய படுக்கையில் எழும்பினார்கள். ஹஜ்ரத் அலி இருந்தார்கள், கூட எழுப்பினார்கள். அலி, என்னுடைய படுக்கையில் உறங்கிக்கொள், உறங்கிக்கொள். என்னுடைய சில அமானிதங்கள் இருக்கிறது, அதை நிறைவேற்றிவிட்டு மதீனாவில் என்னோட வந்து சேரு. நிறைய படிப்பினைகள் எடுத்தார்கள். ஒரு பிடிமண் வீட்டுக்குள்ளே இருந்து எடுத்தார்கள். ஒரு பிடிமண். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். ஓதினார்கள் ரசூலுல்லாஹ். அந்த மண்ணை வீட்டுக்குள்ளே இருந்து தூவினார்கள். எழுதுகிறார்கள் முஅர்ரிகீன்கள், வரலாற்று ஆசிரியர்கள், அல்லாஹ் அவர்களுடைய கண்ணை எப்படி ஆக்கினான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்ததினால் அல்லாஹ்வுடைய உதவி அந்த இடத்தில் வரவில்லை. அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வந்தது. என்ன செய்தான் தெரியுமா? வாளை உருவிக் கொண்டிருக்கிறார்கள். கண் திறந்திருக்கிறது. வாசலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திறந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த காஃபிர்களுக்கு தூக்கத்தை கொடுக்கவில்லை, மயக்கத்தை கொடுக்கவில்லை, அழிக்கவில்லை. அல்லாஹ் செய்தது, கண் பார்த்தது, கண் திறந்திருந்தது. பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் பார்வையை பறித்து கண்களை பொட்டையாக்கினார். ஹஜ்ரத் அலி சொல்லுவார்கள் பின்னால, ஏண்ட வாழ்நாளில் எப்படியான கட்டம், சுபஹுடைய நேரத்தில் வெளியே வரவிருந்தால் குதித்து முதலாவது கட்டில் இருக்கக்கூடிய ஆளை கழுத்தை வெட்டுவதுதான் செய்ய போகின்ற வேலை. இந்த உலகத்துல பயப்படுகின்ற ஒரே கட்டம் அந்த கட்டம். ஹஜ்ரத் அலி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பின்னால, ஏண்ட வாழ்நாட்களில், உறங்கிய நாட்களில் நிம்மதியாக தூக்கம் போன நாள் அந்த நாள். ஈமானுடைய பவர், அசைக்க முடியாத நம்பிக்கை. இது எங்களுடைய கல்புக்குள் என்ன சோதனை வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், என்ன அனர்த்தம் வரட்டும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் எடுத்தான், திருப்பி தருவதற்கும் அவன்தான் தகுதி என்ற நம்பிக்கை. எந்த சோதனை வந்தாலும் அதைவிட சிறந்ததை அல்லாஹ் கொடுக்காமல் இருக்க மாட்டான். எத்தனையோ அனர்த்தங்களை நாடுகளிலே பார்த்து விட்டோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே கண்ணியமாக, இது ரசூல்மார்கள் நபிமார்களுடைய சோதனை. 2வது, முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவார்கள். இதற்கு பல காரணம் இருக்கிறது. விசேஷமாக 3 விடயங்களை சொல்கிறேன். முஸ்லீமாக இந்த மண்ணுக்கு மேலால் பிறந்து விட்டாலே சோதனை. இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. ஒரு மனிதனுடைய சோதனை ஆரம்பிப்பது பிறந்து வளர்ந்து கஷ்டம் வருவதற்கு பின்னால் அல்ல.
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய சோதனையும் அவன் பிறக்க முன்னாலே ஆரம்பிக்கிறது, தாயுடைய கருவறைக்குள்ளே. ஒவ்வொரு குழந்தையும் அழுது கொண்டு பிறக்கிறது. காரணம் என்ன? வைத்தியம், உலகம், புத்தி, 1000 லட்சம் காரணங்களை அடுக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காரணம் லக்கஸஹு ஷைத்தானு லக்ஸதன். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற நேரத்தில் அந்த குழந்தையுடைய தலையை எந்த வாசலினால் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்புவானோ அந்த வாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்துபவன் அல்லாஹ். வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும். உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது, பிறக்க வைப்பவன் அல்லாஹ் என்று சொல்கிறான் அல்லாஹ். சொல்லிட்டு ரசூலா சொன்னாங்க, பிறக்கின்ற நேரத்தில் குழந்தை ஏன் அழுது கொண்டு பிறக்கிறது தெரியுமா? ஏன் அழுது கொண்டு பிறக்கிறது தெரியுமா? 3 பேர் அழாமல் பிறந்தார்கள். அல்லாஹ் பாதுகாத்த 3 பேர், ஹஜ்ரத் மரியம், ஹஜ்ரத் ஈசா, எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 3 பேரும் அழாமல் பிறந்ததற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த 3 பேரையும் ஷைத்தான் தீண்டவில்லை. லக்கஸஹு ஷைத்தானு லக்ஸதன். மற்ற ஒட்டுமொத்தமான குழந்தைகளும் அழுது கொண்டு பிறப்பதற்குரிய காரணம் ஷைத்தான் ஒரு கிள்ளுதல் கிள்ளி விடுகிறான். சோதனை ஆரம்பிக்கிறது தாயுடைய கருவறைக்குள்ளே. முடிவு சக்கராத். சக்கராத்து வரைக்கும் சோதனை. லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். பெரும் பெரும் சிரமங்களுக்கு மத்தியிலே தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இதுதான் உண்மை. இந்த யதார்த்தத்தை புரிய வேண்டும். மனிதன் சோதிக்கப்படுவான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். இந்த சோதனையை பட்டியல் போடுறான் அல்லாஹ். பயத்தை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம். கொஞ்சம் கம்பல கெலியோய பகுதிகளுக்கு போய் பாருங்கள். அல்லாஹ் பாதிக்கப்பட்ட ஊர்களில் கூட எங்களை நிம்மதியா வச்சிருக்கிறான். நிம்மதியா வச்சிருக்கிறான். இந்த மக்களை கொஞ்சம் போய் பாருங்க. தன்னிலவு நிலவு இல்லாமல் இருக்கிறார்கள். ஏதோ மந்தம் பிடித்தவர்கள் மாறி திரிகிறார்கள். என்ன நடக்கிறது என்று அவங்களுக்கு விளங்குதில்லை. சாதாரணமான பாதிப்பல்ல, பயம் தாண்டவமானது. ஓரிரு நாளுக்கு பின்னால் ஒரு வதந்தியை பரப்பினார்கள் அல்லவா? டேம் உடைய போகிறது என்ற ஒரு பொய்யை பரப்பினார்கள் அல்லவா? சொல்கிறார்கள், மஹ்ஷர் மைதானம் தோத்து போய்விட்டதாம். யாரு எவர் பூண்டி அடிச்சு கொண்டு 3 பேர் வஃபாத். அதில் ஒரு பெண் மிதிபட்டு மௌத்தாகினார். ஒரு ஆலிமுடைய மனைவி 3 மாத கற்பம். அந்த திணறி அடித்துக் கொண்டு ஓடுகின்ற நேரத்தில் ஒரு வீலுக்கு பட்டு அப்படியே சுருண்டு விழுந்துட்டு வைத்தியசாலையில். கண்ணியமானவர்களே, நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்பு சொல்றான், பயத்தை கொண்டு சோதிப்பேன், நான் உங்களை பட்டினியை கொண்டு சோதிப்பேன். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி போங்க. ஒரு பார்சல் சாப்பாட்டுக்கு படுகின்ற பாட்டை பாருங்க. கோடீஸ்வரர் என்னுடைய நண்பர் கொழும்பில் இருக்கிறார். புத்தளத்தை சேர்ந்தவர், மன்னாரை சேர்ந்தவர். 3 நாள் பஸ்ல அவர் ஒரு ஃபத்வா கேட்கறதுக்கு எனக்கு தொடர்பு கொண்டார். வெள்ளிக்கிழமை ஏறினது, திங்கக்கிழமை தான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். ஹசரத், ஒரு சொட்டு மிடர் தண்ணீர் கிடையாது, ஒரு பிடி சாப்பாடு கிடையாது. சொல்கிறாரு, ஹசரத், போகின்ற நேரத்தில் சில கடைகள் மூடி இருந்தது. பசியுடைய அகோரம். பஸ்ஸில் இருக்கிறவர்கள் கடைகளை உடைத்து அந்த பிஸ்கட்டுகளையும் சாமங்களையும் எடுத்து சாப்பிட்டார்கள். சிலர்கள் கொத்துமி அந்த நூலிஸ் இருக்கிறது, அதை உடைத்து பச்சையாக சாப்பிட்டார்கள். பசி. இன்னொரு இடத்துல ஹஜ்ரத் ஒரு இடத்துல நிறுத்தினார்கள். தென்னை மரம் இருந்தது. அந்த தென்னை மரத்தில் ஏறி தேங்காயை பித்து உரித்து உடைத்து சாப்பிட்டார்கள். என்னால் தாங்க முடியல ஹஜ்ரத், அந்த தேங்காய் துண்டு ஒன்றை சாப்பிட்டேன். அந்த தேங்காய் துண்டு ஹலாலா ஹராமா? சுப்ஹானல்லாஹ்.
சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெரிய கோடீஸ்வரர் ஹஸரத், அன்றைக்கு உணர்ந்தேன் ஒரு மீட்டர் தண்ணீருடைய பொறுமதியும் ஒரு பிடி சாப்பாடுடைய பொறுமதியும் ஏழைகள் படுகின்ற கஷ்டத்துடைய அகோரத்தையும் அன்று உணர்ந்தேன் என்றார். பசியை கொண்டு சோதிப்பேன் அல்லாஹ் சொல்றான். நஷ்டம் ஏற்படுத்தி லொஸ்டாக்கி சோதிக்க வேண்டிய தேவை அல்ல. ரப்பு நினைத்தால் ஒரே ஒரு இரவில் சோதிப்பான். இது சோதனை. வனக்கு சிமினல் அம்வான், தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய சொத்துக்களை பறித்து சோதிப்பேன். வல் அன்ஃபுஸ், உங்களுடைய உயிர்களை சிலரை பறித்து சோதிப்பேன், பறித்து சோதிப்பேன். இது அல்லாஹ்வுடைய சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். கடைசியாக முடிக்கிறான். எப்படி தெரியுமா? வபஷிரி சாபிரீன், இது போன்ற சோதனையான கட்டங்களில் யார் பொறுமை காப்பார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம், நன்மாராயம். எனவே கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவார்கள். முஸ்லிமாக பிறந்தால் சோதனை. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஃமின்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சோதிப்பான். மா யுஸீபுல் முஃமின் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷௌகதி யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மினல் ஹதாயா. முஃமின் வாழ்க்கையில வரக்கூடிய எந்த சோதனையாக இருக்கட்டும், அது கவலையாக இருக்கட்டும், அது பீதியாக இருக்கட்டும், அது பயமாக இருக்கட்டும், அது சஞ்சலமாக இருக்கட்டும், அது நோவினையாக இருக்கட்டும், கடைசியாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹத்த ஷௌகதி யுஷாக்குஹா, அவன் பாதையிலே நடைபோடுகின்ற நேரத்தில் அவனுடைய காலிலே தேய்க்கின்ற முள்ளு இருக்கிறதே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இதனுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். ஒரு நாள் காய்ச்சல், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் ஒரு நாள் இரவு காய்ச்சலின் காரணமாக அவன் தூக்கத்தை இழந்தான். சஹீஹான ரிவாயத் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த இபாதத்துக்கு அன்று பிறந்த பாலகனை போன்று ஹஜ்ஜுக்குரிய கூலியை ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ, ஒரு இரவு காய்ச்சலினால் பற்ற அவஸ்தையின் காரணமாக சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அவன் காலையை அடைகின்ற நேரத்தில் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சீதேவியாக ஆகிறான். பாவங்களை மன்னிப்பதற்கு அடுத்த ஒரு காரணத்தை சொன்னார்கள், சுவர்க்கத்துடைய அந்தஸ்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் சோதிப்பான். இன்னென்ன அமல் செய்தால் இவனுக்கு இன்னென்ன அந்தஸ்து கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய கலாக்கதில் இருக்கும். சில வேளை இவன் செய்கின்ற பாவத்தினாலும் செய்யாத அமல்களினாலும் அதை அடைய முடியாத நேரத்தில் அல்லாஹ் சில சோதனைகளை கொடுத்து அவன் பாவத்தை மன்னித்து நன்மையை வழங்கி பொறுமையின் மூலமாக அந்த அந்தஸ்தை கொடுக்க சோதிப்பான். இதனால தான் உலமாக்கள் ஒரு பாயிண்ட் எழுதுவார்கள், அல்லாஹ் சிலர் அடியார்களோடு வைத்தியரை போன்று நடப்பான். வைத்தியர் சத்திர சிகிச்சை செய்ய போகிறார், இவருடைய கண்ணுக்கு விளங்குது, வெட்ட போறார், கொத்த போகிறாரு, கண்ணுக்கு முன்னால் விளங்கும். ஆனா வைத்தியர் என்ன செய்கிறார்? இவரை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடுகிறார், சத்திர சிகிச்சை செய்கிறார், கண்ணுக்கு வேறாக விளங்குது. சொன்னாங்க உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் சில அடியார்களோடு இப்படி நடப்பான். சில சோதனைகள், சில நோய்கள், சில அனர்த்தங்கள், அது வெள்ளத்தினாலாக இருக்கட்டும், மண் சரிவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சில சோதனைகளை கொடுப்பான். எப்படி வைத்தியர் சத்திர சிகிச்சை செய்து அந்த மனிதனை பாதுகாக்க போராடுகிறார்களோ, அதே மாதிரி அல்லாஹ் சில சோதனைகளை கொடுத்து சொர்க்கத்துடைய அந்தஸ்தை கொடுக்க அல்லாஹ் சோதிப்பான். சோதனை. மூணாவது, இதையும் கொஞ்சம் சொல்லத்தான் வேண்டும், செய்கின்ற பாவத்தினால் சோதனை வரும். செய்கின்ற பாவத்தினால் சோதனை வரும். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, அது எந்த பாவமாக இருக்கட்டும், சிறிய பாவமாக இருக்கட்டும், பெரிய பாவமாக இருக்கட்டும், செய்கின்ற நபர் நபியாக இருக்கட்டும், செய்கின்ற இடம் சொர்க்கமாக இருக்கட்டும். ஹஜ்ரத் ஆதம் எங்க தவறு செய்தார்? ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கத்தில். சொன்னேனே, சிதரத்து முன்தஹாவுக்கு நேர்மேலாக அங்கதான் அல்லாஹ் ஆதமை வாழ வைத்தான்.
கியாமத்துடைய நாளையில ஒட்டுமொத்தமான சொர்க்கவாதிகளையும் அந்த சொர்க்கத்துக்கு எடுத்துத்தானாம் அல்லாஹ் தனித்தனி சொர்க்கங்களுக்கு பிரித்தனுப்புவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தவறிழைத்தார்கள். அவர்கள் செய்தது கொலையோ வட்டியோ விபச்சாரமோ எதுவும் அல்ல. அல்லாஹ் தடுத்த ஒரே ஒரு கட்டளை, எங்களுடைய பார்வையில் சொல்வதாக இருந்தால் சின்ன பாவம். அந்த கனியை புசித்தது. அதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் ஆதமும் ஹவ்வாவும் உடுத்திருந்த உடுப்பை கூட கலட்டி நிர்வாணமாக்கி இந்த உலகத்துக்கு 2 திக்குக்கு அல்லாஹ் பிரித்து அனுப்பினான். இந்த ஹதீஸ் சரித்திரத்துக்கு கீழே முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், யாரு கணவன் மனைவி குடும்பமாக வாழ்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்துடைய நிம்மதியை பறிப்பான், அவர்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துவான். பாவத்துடைய அசரால் பயங்கரமானது. சில பாவங்களை ரசூலுல்லாஹ் திருமியுடைய ரிவாயத்திலே பட்டியல் போட்டார்கள். ஒரே ஹதீஸில் 15 பாவங்களை பட்டியல் போட்டார்கள். அமானித மோசடி நடந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த உலகத்துக்கு வரும். எப்படி வரணும் என்று வர்ணித்தார்கள் தெரியுமா? நாம் எங்களுடைய பள்ளிகளிலே பார்க்கின்றோமே தஸ்பீஹ் மணிமாலை, இன்னைக்கு அது குறைந்து விட்டது. இப்ப எல்லாம் மெஷின் வந்து விட்டது. ஒரு காலம் இருந்தது. இப்போதும் வயது முதிர்ந்தவர்களுடைய கரத்தை பாருங்கள், 24 மணித்தியாலம் அவர்களுடைய கையிலே ஒரு மாலை இருக்கும். தஸ்பீஹ் மாலை என்று சொல்கிறோம். 100 மணிகள் இருக்கும். ரசூலுல்லாஹ் எப்படி வர்ணித்தார்கள் தெரியுமா? அந்த தஸ்பீஹ் மணிமாலையுடைய கயிறு அறுந்து அந்த கயிறிலே இருக்கக்கூடிய 100 மணிகள் ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி பூமியில விழுமோ, இந்த 15 பாவம் நடந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த உலகத்துக்கு வரும் என்றார்கள். நிறைய வர்ணித்தார்கள். அதில் ஒன்றை சொன்னார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள். இது நான் சொல்றது ஜக்காத்தை கொடுக்காதவர்கள் அல்ல, ஜக்காத்தை கொடுப்பார்கள், முகம் சுளித்து கொடுப்பார்கள் விருப்பம் இல்லாமல். இந்த மிக பெரும் பாவம் அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாவம் என்றார்கள். உம்மா வாப்பாவை வெறுப்பார்கள், நண்பர்களை கண்ணியப்படுத்துவார்கள். சாராயம் போதைப் பொருள் சமூகத்திலே சாதாரணமாக புழங்க ஆரம்பித்தால், மியூசிக் இசை வெளிப்பட ஆரம்பித்தால், சொன்னாங்க ரசூலுல்லாஹ், முன்னோர்களை பின்னோர்கள் சபிக்க ஆரம்பித்தால், நல்லவர்களை குறை சொல்ல ஆரம்பித்தால், கடைசியாக எப்படி முடிக்கிறார்கள் தெரியுமா? அந்த சமூகத்தை புயல் காற்றை கொண்டு அழிப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு எங்கட நாட்டில் எத்தனை சோதனையில சிக்கினோம். ஒரு பக்கம் புயல் காற்று, என்னமோ பேர் வைத்து வந்தது. வெள்ளத்தை கொண்டு அழிப்பேன், திருமதியுடைய ரிவாயத். மண் சரிவை ஏற்படுத்தி அழிப்பேன் என்றான் அல்லாஹ். அதுல தலையுடைய ரிவாயத். எத்தனை ஊரில், எத்தனை பகுதியில் முழு நாடும் போக்குவரத்து தடைபட்டிருக்கிறது என்றால் காரணம் மண் சரிவு. இப்ப நானும் நீங்களும் முடிவெடுக்கணும். முஸ்லீமாக இருக்கிறோம் என்கிறதுனால சோதிக்கப்படுகிறோமா, அல்லது நாம் செய்கின்ற பாவத்தினால் சோதிக்கப்படுகிறோமா? முடிக்கல அந்த ஹதீஸை. கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்களுடைய தோற்றத்தை பன்றி குரங்குகளுடைய தோற்றமாக மாற்றி அல்லாஹ்வுடைய அதாபு வரும். முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள், அல்லாஹ் அவர்களுடைய முகத்தை பன்றி குரங்குடைய முகமாக ஆக்க மாட்டான். ஏண்டா ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பாதுகாத்து விட்டது. அவர்களுடைய கல்புகளை அல்லாஹ் குரங்கு பன்றியுடைய கல்பாக மாற்றுவான். அதனுடைய ரிசல்ட் இன்றைக்கு பார்க்கிறோம். 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து இரத்தத்தை பாலா கொடுத்து முழு சந்தோஷத்தை கொடுத்து வளர்த்து ஆளாக்கிய சொந்த தாயை 1000 ரூபாவுக்காக வேண்டி வயித்தை கிழித்து கொலை செய்தெடுக்கிறான். என்ன பண்பு! மிருகங்கள்கிட்ட கூட இல்லாத பண்பே கண்ணியமானவர்களே. இதெல்லாம் இந்த ஹதீஸுடைய தாற்பயம். பாவத்தினால் சோதிக்கப்படுவோம். இந்த சோதனை எல்லாம் பாவத்துடைய விபரீதம். எனவே கண்ணியமானவர்களே, இதுக்கு பஜாரில் இருந்து யோசித்து சரி வராது. பள்ளியில் இருந்து சேதங்களை பற்றி பேசுவதில் அர்த்தம் கிடையாது. இதுக்குரிய தீர்வு என்ன? ஏன் சோதனை வந்தது? எதனால் வந்தது? நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? என்கிட்ட கேட்கிறேன். நான் இவ்வளவு அனர்த்தத்தை பார்த்தோமே, நான் கேட்கிறேன், எத்தனை பேர் ஒரு நோன்பு பிடிச்சு துஆ செய்தோம், ரப்பின் பக்கம் திரும்பினோம்?
அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தினோம், தஹஜ்ஜுடைய கண்ணீர் வடித்தோம். ரப்பே, நாம் செய்த பாவம் யா அல்லாஹ், நீ மன்னிக்காவிட்டால் இது போன்ற சோதனையிலிருந்து தப்ப முடியாது ரப்பே. எத்தனை பேர் திரும்பினோம் கண்ணியமானவர்களே? உள்ளத்தை தொட்டு கேட்டு பார்ப்போம். பேசுற நான் எனக்கு சொல்கிறேன், கேட்கிற நீங்கள் சிந்தியுங்கள். இதுக்கு தீர்வென்னா வேறு வழி கிடையாது. ரப்பின் பக்கம் திரும்பணும். லா தஷ்தகிலு பித்துஆஇ அலா முலூகிக்கும். அடுத்தவர்களை ஏசுவதில் பேசுவதில் அர்த்தம் கிடையாது. வலாக்கின் இஷ்தகிலு பித்துஆஇ வத்ததர்ருஇ இலல்லாஹ். இது போன்ற சோதனைகளிலிருந்து தப்ப வேண்டுமா? செய்ய வேண்டிய ஒரே வேலை, செய்கின்ற பாவத்தை விடுங்கள், தௌபா செய்யுங்கள், ரப்பின் பக்கம் மீளுங்கள். விமோசனம் அங்கிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களை சகோதரர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ எங்களை அல்லாஹ் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்தாலும் நிம்மதியாக காப்பட்டுக்கு கீழால் ஏசிக்குள்ளே புத்தாடைகளோடு தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தான். எங்கட நாட்டில் எத்தனையோ பகுதிகளில் இன்னும் சேற்று படிந்த உடுப்பை மாற்றுவதற்கு ஒட்டு துணி கிடைக்காமல் அகதிகளாக எங்களுடைய சமூக உறவுகள் இருக்கிறார்கள். ஒரு போத்தல் தண்ணீருக்காக வேண்டி சண்டை பிடிக்கின்ற நிலைமை இன்று வரைக்கும் இருக்குது. கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள் பிளாஸ்டிக் கதிரையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பார்சல் சாப்பாடு தாங்க என்ற நிலைமை இருக்குது. எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது கண்ணியமானவர்களே. அல்லாஹ் தந்திருக்கிறான் சோதனை. பாதிக்கப்பட்டது, அந்த பாதிப்பு அவர்களுக்கு சோதனை. பாதிக்கப்படாத எங்களுக்கு இது சோதனை. நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் தந்ததில் இந்த ஏண்ட பொறுப்பென்னா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அளவு பார்க்க கூடாது. இந்த கட்டத்தில் 1 கோடி கொடுக்க முடியுமானவர்கள் 1 லட்சத்தோட நிறுத்த முடியாது. முடியுமான உதவிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏராளமான நன்மாராயங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏராளமான நன்மாராயங்களை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹப்புல் அமாலி இலல்லாஹி தஆலா. இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது தெரியுமா? இந்த இடத்தில் அல்லாஹ் ஹஜ்ஜை சொல்லவில்லை, நோன்பை சொல்லவில்லை, ஜகாத்தை சொல்லவில்லை, தொழுகையை சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்கள். சுரூருன் துத்கிலுஹு அலா முஸ்லிமின். துயரத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் மன உளைச்சலையும் இருக்கின்ற அந்த முஸ்லிம்களுடைய கல்புக்கு சந்தோஷம் அடைகின்ற விதத்தில் யாரு நடந்து கொள்கிறார்களோ இவர் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர். விருப்பமான அமல். இந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய கரத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறான். முடிக்கவில்லை கண்ணியமானவர்களே. அவு தக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன். அல்லது எங்கட முஸ்லிம் உறவுகள் யாராக இருக்கட்டும், மனிதனில் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய கஷ்டத்தை போக்குவதற்கிறது. இதை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் இந்த மண்ணுக்கு மேலால் கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவு தக்தி அன்ஹு தைனன். அல்லது கடன் வாழ்பட்டிருக்கிறாரு, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், வருமானம் போதாது, அந்த கடனாளியுடைய கடனை அடைப்பதற்கு யாரு உதவி செய்கிறார்களோ இதை விட சிறந்த அமல் கிடையாது என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், மன் அத்கல அலா அஹ்லி பைத்தி மினல் முஸ்லிமீன சுரூரன். யாரு கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டாட்களுக்கு உதவி செய்வார்களோ லம் யர்தல்லாஹு லஹு ஸவாபன் தூனல் ஜன்னah. அவருக்குரிய கூலி என்ன தெரியுமா? சொர்க்கத்தை விட வேற கூலியை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கு உதவி செய்வது அவருக்குரிய கூலி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொர்க்கம். சொர்க்கம். மன் அத்அம அஹாஹு குபுஸன் ஹத்தா யஷ்பஅஹு வஸகாஹு மாஅன் ஹத்தா யுர்வியஹு பஅதல்லாஹு அனின் நாரி சப்அ ஹனாதிக் பஅதஹுல்லாஹ்.
யார் ஒரு பசித்த ஒருவருக்கு ஒரு பார்சல் சாப்பாட்டை கொடுத்து வயிறை நிரம்ப செய்கிறாரோ, அல்லது தாகித்த ஒருவருக்கு ஒரு போத்தல் தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீக்கிறார்களோ, சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாக்கிமுடைய ரிவாயத், பஅதஹுல்லாஹு அனின்னாரி, 7 கந்தக் அவனை அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரமாக்குவார். 7 கந்தக், ஒரு கந்தக்குடைய தூரம் ரசூலுல்லாஹ் புஅது பைன கந்தகைன், 2 கந்தக்கு இடைப்பட்ட தூரம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு எவ்வளவு தூரமோ 500 வருஷ தொலை தூரம் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மாஷா அல்லாஹ், உங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் தெரியும், தாராளமாக அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் தந்த செல்வத்திலிருந்து செலவழிக்கக்கூடிய நல்ல தனவந்தர்கள் இருக்கக்கூடிய இடம். நிறைய நாடுகள் எல்லா பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் கரம் கொடுப்பது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இதையும் கருத்தில் கொண்டு இந்த நிலைமைகளை எடுத்து எங்களோட வாழ்க்கையில் சிந்தனையை, தக்குவாவை ஏற்படுத்தி பள்ளியோட தொடர்பாக அமல் இபாதத்தின் பக்கம் முன்னோக்கி எங்களோட வாழ்க்கையை மாற்றி இது போன்ற சோதனைகளிலிருந்து தப்பிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நாம் பெற்றெடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நாட்டுடைய நிலைமையை சீராக்குவாயா. பயங்கரமான அழிவுக்கு முகம் கொடுத்து விட்டோம் யா அல்லாஹ், உன்னுடைய ஏற்பாடு யா அல்லாஹ், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். ஆனால் அதற்குரிய காரணம் நாங்கள் என்று ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். நாம் செய்த பாவம் யா அல்லாஹ். இந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பதென்றால் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது யா அல்லாஹ். நீ தந்தாய், நீ எடுத்தாய் யா அல்லாஹ். எடுத்த நீ தான் திருப்பி தரணும் யா அல்லாஹ். இதற்கு முன்னால் எடுத்ததை விட நீ எடுத்தவர்களுக்கு அதை விட சிறந்ததை கொடுத்திருக்கிறாய் யா அல்லாஹ். இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இன மதம் பேதமில்லாமல் முழு நாட்டு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய சோதனைக்கு முன்னால் உலகத்துடைய எந்த டெக்னாலஜியும் தாக்கு பிடிக்க முடியாது என்ற உண்மையை உணர்ந்து விட்டோம் யா அல்லாஹ். உன்னுடைய சக்திக்கு முன்னால் எதுவுமே ஜீரோ யா அல்லாஹ். உன்னை நம்புகிறோம் யா அல்லாஹ். இந்த சோதனையில் இருந்து எங்களை பாதுகாத்திடு யா அல்லாஹ். இதில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ நாயனே, இழந்ததை விட சிறப்பானதை நீ அவர்களுக்கு நசீபாக்கி கொடு யா அல்லாஹ். இழந்ததை விட சிறப்பானதை நசீபாக்கி கொடு யா அல்லாஹ். இதற்கு பின்னால் இது போன்ற பயங்கரமான அனர்த்தங்கள் வருவதை விட்டும் எங்களோட நாட்டையும் நாட்டு வாழ் மக்களையும் உலகத்தையும் பாதுகாத்திடு யா அல்லாஹ். உனக்கு பொருத்தமாக இந்த மண்ணுக்கு மேலால் வாழ்ந்துவிட்டு உன்னிடத்துல வரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் கலிமாவோடு சிரித்த முகத்தோடு சொர்க்கத்தை பார்த்த கண்ணோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு சொந்தக்காரர்களாக உன்னிடத்தில் வந்து சேரக்கூடிய பாக்கியமான மௌத்தை எங்களுடைய முழு பரம்பரைக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد فيا ايها الناس إني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.